சதகாக்கள் ஒரு மனிதன் செய்யக்கூடிய வணக்கங்களிலேயே மிக உன்னதமானதும் அவனுக்கு நிறைய நன்மைகளை ஈட்டித்தரக்கூடியதாகவும் உள்ள ஒரு வணக்கமாக காணப்படுகின்றது. நீங்கள் செய்ய சதகாக்களை சொல்லி காட்டி இல்லாமலாக்கி கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எச்சரிக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் சதகா செய்கின்ற போது சில நேரம் எங்களிடத்திலே மிக பெருமதியானதொன்றை நாங்கள் சதகாவாக கொடுத்திருக்க மாட்டோம். ஆனால் எங்களால் முடியுமானத்தை நாங்கள் சதகாவாக கொடுத்திருப்போம். அந்த சதகாவினுடைய நன்மைகளையும் நாங்கள் எப்பொழுதுமே பாதுகாத்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். மூவர் இருக்கின்றார்கள். அந்த மூவருடனும் அல்லாஹு தஆலா மறுமை நாளிலே பேச மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், அவர்களை அல்லாஹு தஆலா பார்க்கவும் மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு மறுமை நாளிலே நோவினை தரக்கூடிய வேதனையும் இருக்கின்றது என்று கூறினார்கள். அப்போது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், காபு வ ஹஸிரு, அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அவர்களோடு பேசவும் மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான். அதற்கு மேலதிகமாக அவர்களுக்கு அல்லாஹு தஆலாவினுடைய நோவினை தரக்கூடிய வேதனையும் கிடைக்கும். ஆகவே இவர்கள் இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا الله تعالى போற்றி புகழ்கின்றேன். நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை நல்ல முறையிலே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் உட்பட உள்ள அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் அவனின் நல்லடியார்களே, எந்நேரமும் அந்த அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் எதை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றில் முடியுமானவற்றை எடுத்து நடவுங்கள். எதை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கின்றானோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளுங்கள். அதிலேதான் மனிதர்களுக்கான விமோசனம் இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு அவர்களது நன்மையை அதிகப்படுத்தி கொள்வதற்காக நிறைய வணக்கங்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றான். அப்படி அல்லாஹு தஆலா அவனை நெருங்கிக் கொள்வதற்காக அறிமுகப்படுத்திய வணக்கங்களுள் மிக முக்கியமானது தர்மமாகும், சதகாக்களாகும். சதகாக்கள் ஒரு மனிதன் செய்யக்கூடிய வணக்கங்களிலேயே மிக உன்னதமானதும் அவனுக்கு நிறைய நன்மைகளை ஈட்டித்தரக்கூடியதாகவும் உள்ள ஒரு வணக்கமாக காணப்படுகின்றது. அதனால்தான் ஒரு மனிதன் மரணிக்கின்ற போது தான் செய்து கொண்ட நன்மைகள் போதாது என்ற அந்த நிலைமை அவனுக்கு வந்தால் அவன் அல்லாஹு தஆலாவிடத்திலே கேட்பானாம், எனக்கு எனது ஆயுள் சில நொடிகள் நீடிக்கப்பட வேண்டும், ஃபஅஸ்ஸத்தக வ அகும் மினஸ் சாலிஹீன், சதகா செய்து நான் நல்லவனாக வேண்டும் என்று
அடியார்கள் ஆசைப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். ஒரு மனிதன் மரணிக்கப் போகின்றான், அவனுக்கு ஆயுளிலே சில நொடிகள் கூட வேண்டும் என்று அந்த மனிதன் ஆசைப்படுகின்றான். அல்லாஹ் அறிமுகப்படுத்திய நிறைய வணக்கங்கள் இருந்தாலும் கூட அந்த குறித்த நேரத்திலே அவன் சதகா செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும் என்றுதான் நாம் ஆசைப்படுவான். ஏனென்றால் அதுதான் குறித்த நேரத்தில் செய்ய முடியுமான கூடுதல் நன்மையை தரக்கூடிய ஒரு வணக்கம். அதனால்தான் மனிதன் அந்த நேரத்திலே தான் சதகா செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலே சதகாவோடு தொடர்புபட்ட சதகா கொடுப்பதற்கு என்று முன்னுதாரணமாக கூறப்படக்கூடிய ஒரு சம்பவம் நடைபெற்றது. அது அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தொடர்பட்ட ஒரு சம்பவம். அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே இருந்த பேரீத்தம் பழங்கள் அதிகமாக இருந்த, பேரீத்தம் பல மரங்கள் தோட்டங்கள் அதிகமாக இருந்த ஒரு மிக பணக்காரரான ஒரு சஹாபி அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுக்கு மதீனாவிலே நிறைய பேரீத்தம் பல மர தோட்டங்கள் இருந்தன. அப்படியான அந்த தோட்டங்களில் மஸ்ஜிதுன் நபவிக்கு மிகவுமே பக்கத்தில் இருந்த ஒரு ஈத்தம்பர தோட்டம் தான் பைருஹா அல்லது பிருஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தோட்டம். அவர்களுக்கு அதிகமான தோட்டங்கள் இருந்தாலும் கூட மஸ்ஜிதுன் நபவிக்கு பக்கத்திலே இருந்த அந்த பைருஹா என்று சொல்லப்படக்கூடிய அந்த தோட்டம் மிகவுமே விருப்பத்துக்குரியதாக இருந்தது. அந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு கிணறும் இருந்தது. அந்த கிணற்றின் தண்ணீர் மிகவும் இனிமையானதாக இருந்ததாம். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களிலே தொழுதுவிட்டு மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்துக்கு சென்று அந்த கிணற்றுக்கு சென்று அங்கே தண்ணீர் குடித்துவிட்டு அந்த இடத்திலே நிழலாடிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மிக பிடித்த ஒரு இடமாக அந்த பைருஹா என்று சொல்லப்படக்கூடிய அந்த தோட்டம் இருந்தது. இப்படி இருக்கின்ற போது அல்லாஹு தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குகின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதை அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்யும் வரை உங்களுக்கு நன்மையை அடைந்து கொள்ள முடியாது என்று ஒரு வசனத்தை அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான். அப்படி என்றால் நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களிடத்திலே உங்களுக்கு எந்த சொத்து மிக விருப்பத்துக்குரியதாக இருக்கின்றதோ அதை தர்மம் செய்யுங்கள். அதன் மூலமாக அல்லாஹு தஆலாவினுடைய நன்மைகளை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கினார். இந்த வசனம் ஓதி காண்பிக்கப்பட்ட உடனேயே அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவரது மிக விருப்பத்துக்குரிய அந்த தோட்டமாகிய பைருஹா என்ற தோட்டம் தான் அவரது உள்ளத்துக்கு வந்தது. அவர் உடனடியாக இந்த தோட்டத்தை அல்லாஹு தஆலாவின் பெயரிலே தர்மம் செய்துவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விடுகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று கூறுகின்றார், வ இன்ன அஹப்ப அம்வாலி இலைய பைருஹா. எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கின்றன, இந்த சொத்துக்களுள் எனக்கு மிக விருப்பத்துக்குரிய சொத்து பைருஹா என்று சொல்லப்படக்கூடிய இந்த தோட்டம்தான். இந்த வசனத்தை கேட்டதற்கு பிறகு நான் அதனை அல்லாஹ்வின் பாதையிலே சதகாவாக கொடுத்து விடுகின்றேன். வ இன்னஹா சதகத்துல் லில்லாஹ், அது அல்லாஹ்வின் பேரிலே சதகாவாகட்டும் என்று கூறிவிட்டு அவர்கள் கூறுகின்றார்கள், அர்ஜு பிர்ரஹா வ துக்ரஹா இந்தல்லாஹ். அதற்குரிய நன்மை எனக்கு அல்லாஹு தஆலாவிடத்திலே கிடைக்க வேண்டும், வேறு ஒரு தேவையும் எனக்கு இல்லை என்று அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சொத்தை உடனடியாக தர்மமாக கொடுத்து விடுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறுகின்றார்கள், ஃபதஅஹா யா ரசூலல்லாஹ் ஹைது அராக்கல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, இந்த சொத்தை நீங்கள் விரும்பிய விதத்தில் விரும்பியதை செய்யுங்கள் என்று அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த நிபந்தனையும் இடாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த சதகா விடயத்தை அறிவிக்கின்றார்கள்.
இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அந்த தோட்டம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிக விருப்பத்துக்குரிய தோட்டம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த தோட்டத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த தோட்டத்தில் இருந்த நிழலை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த தோட்டத்தில் இருந்த கிணற்றையும் அதிலே இருந்த நீரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதை தர்மம் செய்து விட்டார்கள் என்ற அந்த செய்தி கிடைத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். சொன்னார்கள், பஹின் 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 என்பது அரபு பாஷையிலே நாங்கள் ஆச்சரியமான ஒரு விடயம் கேள்விப்படுகின்ற போது ஷா என்று கூறுவோம். இது மாதிரியான ஒரு வார்த்தை தான் அரபிலே பாவிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை தான் பஹின் பஹின் என்பது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு சொன்னார்கள், ذَلِكَ مَالٌ رَابِحٌ, இது லாபத்தை இட்டு தரக்கூடிய ஒரு சொத்து, இது லாபத்தை இட்டு தரக்கூடிய ஒரு செயல் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமே கூறுகின்றார்கள், வ இன்னி அரா அன் தஜஅலஹா ஃபில் அக்ரபீன், இதை நான் பங்கு வைக்க மாட்டேன், நீங்களே உங்களது சொந்தக்காரர்களுக்கு இதை பங்கிட்டு கொடுத்து விடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொறுப்பை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கே கொடுத்து விடுகின்றார்கள். பிறகு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விருப்பமாகிய அந்த சொத்துக்களை அவரது நெருங்கிய இரத்த உறவுகளுக்கு கொடுத்து முடித்து விடுகின்றார்கள். அதற்கு பிறகு சில சம்பவங்கள் ஏற்பட்டன. சில அந்த சொத்தோடு தொடரப்பட்ட விடயங்கள் அந்த அவர்களது பிள்ளைகள் மனைமாரிடத்தில் இருந்தது என்று கேள்விப்பட்ட போது அதனையும் அப்படியே வீசிவிட்டார்கள், அந்த தோட்டத்துக்குள்ளேயே போட்டு விட்டார்கள். ஏனென்றால் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த சதகாவின் மூலமான முழு நோக்கம் எதுவாக இருந்தால் அந்த நன்மை அல்லாஹு தஆலாவிடத்திலே கிடைக்க வேண்டும், அதிலே அந்த நன்மையிலே எந்த ஒன்றும் குறையக்கூடாது என்பதுதான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கின்றது. அதனால் தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த விடயத்திலே மிக கவனமாக இருந்திருக்கின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலே நடந்த ஒரு சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகும் இவ்வாறான நிறைய சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஒவ்வொருவரும் தங்களிடத்திலே இருந்த மிக பெருமதியான சொத்துக்களை அல்லாஹு தஆலாவின் பாதையிலே சதகாவாக கொடுத்திருக்கின்றார்கள், வக்ஃபாக கொடுத்திருக்கின்றார்கள். இந்த காலங்களிலும் கூட இப்படியான சம்பவங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. ஆனாலும் இந்த நேரத்திலே நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம் இருக்கின்றது. அதுதான், நாங்கள் எங்களுக்கு மிக விருப்பத்துக்குரிய ஒரு சொத்தை சதகாவாக கொடுத்துவிட்டு அந்த நன்மையை நாங்கள் இந்த உலகத்திலேயே இழந்து கொள்வதற்கு முயற்சிக்க கூடாது. அதனால் தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறினார்கள், இந்த சொத்தை நீங்கள் உங்களுக்கு விரும்பிய விதத்திலே எதையும் செய்யுங்கள் என்று. தான் எந்த நிபந்தனையும் இடுவதில்லை என்று கூறினார்கள். ஏனென்றால் அவருக்கு அதற்குரிய கூலி மட்டும் அல்லாஹு தஆலாவிடத்திலே கிடைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான் இருந்திருக்கின்றது. சில நேரங்களில் கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் சதகாக்கள் செய்வோம். சில நேரம் எங்களிடத்திலே மிக பெருமதியானதை நாங்கள் சதகாவாக கொடுத்திருக்க மாட்டோம். ஆனாலும் கூட நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சதகாவை சில அற்பமான சில விடயங்களை செய்வதன் மூலமாக அந்த நன்மையை நாங்கள் இழந்து கொள்கின்ற சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கின்றன. அது எப்படி என்றால், நாங்கள் தேவைப்படக்கூடிய ஒருவருக்கு ஒரு உதவியை செய்வோம். சில நேரம் அது எங்களது சக்தியோடு சம்பந்தப்பட்ட, எங்களது உடலோடு சம்பந்தப்பட்ட ஒரு உதவியாக இருக்கும். சில நேரம் சிலர் அவர்களிடத்திலே பொருளாதார வசதி இருந்தால் தங்களுடைய தேவைகளை வைத்துக்கொண்டு மேலதிகமாக இருக்கக்கூடிய பணத்தால் பொருளாதாரத்தின் மூலமாகவும் உதவிகளை செய்வார்கள். ஆனால் அந்த உதவிகளை யார் உதவியை பெற்றுக்கொண்டாரோ அவரிடம் சொல்லி காட்டியோ அல்லது இன்னொருவரிடம் சொல்லி காட்டியோ அந்த நன்மையை நிறைய பேர் இழந்து கொள்வதை எங்களுக்கு கண்கூடாக காண முடிகின்றது. மிச்சம் தூரம் செல்ல தேவையில்லை. கடை தெருவுகளுக்கு சென்றால் சிலர் பேசிக்கொண்டிருக்கின்ற போது, நான் இவருக்கு இவ்வளோ கொடுத்திருக்கின்றேன், நான் இவருக்கு இப்படி உதவி செய்தேன் என்று அவர்கள் செய்த உதவிகளை சொல்லி காட்டி 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 அதன் மூலமாக அவர்கள் சில நேரம் கஷ்டப்பட்டு செய்த அந்த சதகாவையும் கூட அதனுடைய நன்மையையும் கூட இழந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போல் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலும் இந்த சொல்லி காட்டக்கூடிய பழக்கத்திலிருந்து எங்களை தடுத்திருக்கின்றார்கள்.
அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ். முஃமின்கள் எப்படியானவர்கள் என்றால், அல்லாஹு தஆலாவின் பாதையிலே அவர்களின் சொத்துக்களை செலவழிப்பார்கள். சும்ம லா யுத்பிஊன மா அன்ஃபகூ மன்னன் வலா அதா. பிறகு அவர்கள் தர்மமாக கொடுத்த செலவழித்ததை கூடாத வார்த்தைகளை கூறி அவர்களது மனதை நோவடித்து அந்த தர்மங்களை சொல்லி காட்ட மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா முஃமின்களை பற்றி புகழ்கின்ற போது கூறுகின்றான். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, லா துப்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. நீங்கள் செய்ய சதகாக்களை சொல்லி காட்டி இல்லாமலாக்கி கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எச்சரிக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் சதகா செய்கின்ற போது சில நேரம் எங்களிடத்திலே மிக பெருமதியானதொன்றை நாங்கள் சதகாவாக கொடுத்திருக்க மாட்டோம். ஆனால் எங்களால் முடியுமானத்தை நாங்கள் சதகாவாக கொடுத்திருப்போம். அந்த சதக்காவினுடைய நன்மைகளையும் நாங்கள் எப்பொழுதுமே பாதுகாத்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதனை நாங்கள் யாரிடமே சொல்லி காட்டக்கூடாது. அப்படி இருக்கின்ற போது தான் எங்களது சதக்காவை நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மூவர் இருக்கின்றார்கள், அந்த மூவருடனும் அல்லாஹு தஆலா மறுமை நாளிலே பேச மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், அவர்களை அல்லாஹு தஆலா பார்க்கவும் மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு மறுமை நாளிலே நோவினை தரக்கூடிய வேதனையும் இருக்கின்றது என்று கூறினார்கள். அப்போது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஹாபு வ ஹஸிரு, அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அவர்களோடு பேசவும் மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான். அதற்கு மேலதிகமாக அவர்களுக்கு அல்லாஹு தஆலாவினுடைய நோவினை தரக்கூடிய வேதனையும் கிடைக்கும். ஆகவே இவர்கள் நஷ்டமடைந்தவர்கள் என்று கூறிவிட்டு கேட்டார்கள், மன்ஹும், அந்த மூன்று பேரும் யார் என்று கேட்டார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று பேரை கூறினார்கள். அதிலே ஒருவர் யார் என்றால் வல் மன்னான், ஏதாவது ஒன்றை கொடுத்துவிட்டு சதகாவாக கொடுத்துவிட்டு அதை சொல்லி காட்டுபவன். அவனை அல்லாஹு தஆலா மறுமை நாளிலே ஏறிட்டும் பார்க்க மாட்டான், பேசவும் மாட்டான், அவனை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவனுக்கு நோவினை தரக்கூடிய வேதனையும் இருக்கின்றது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, சதகா என்பது ஒரு மனிதன் செய்யக்கூடிய வணக்கங்களில் மிக உருக்கமான ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தின் மூலமாக அவன் பெற முடியுமான நன்மைகளை மிக விரைவாகவும் பெற்றுக்கொள்ளலாம், நிறைவாகவும் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் எங்களால் முடியுமான சதகாக்களை செய்து அல்லாஹு தஆலாவை நெருங்க முற்பட வேண்டும். அதே போன்று நாங்கள் செய்யக்கூடிய சதகா எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நன்மையையும் நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த நன்மையை பாதுகாக்க வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் செய்த அந்த சதகாவை ரகசியமாகவே விட்டுவிட வேண்டும். அதனை யாருக்கும் கூறி சொல்லி காட்டவோ அதை பகிரங்கப்படுத்தவோ கூடாது. அதன் மூலமாகத்தான் எங்களுக்கு சதகாவினுடைய நன்மையை பாதுகாத்து கொள்ளலாம். அப்படியான நல்லடியார்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்கின்றேன். நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை நல்ல முறையிலே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் உட்பட உள்ள அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இன்னொரு சம்பவம் நடைபெற்றது. அந்த சம்பவம் சதகாக்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மிகப்பெரிய ஒரு பணக்காரராக இருந்தார்கள். அந்த நேரத்தில் அவரது இரத்த உறவுகளுள் ஒருவரான மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எளிய ஒரு சஹாபியாக இருந்தார். அவர்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உதவக்கூடியவர்களாக இருந்தார். ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அவருடைய மானத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை ஏற்பட்டது.
ஒரு யுத்தத்துக்கு சென்று விட்டு வருகின்ற போது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த யுத்தத்திலே யாருக்கும் தெரியாமல் ஒரு பிந்த வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை ஏற்பட்டது. பிறகு ஒரு சஹாபி அவரை கண்டு அவரை அழைத்து கொண்டு மதீனாவுக்கு வருகின்றார்கள். இந்த சம்பவத்தை கண்டவுடன் முனாஃபிக்கள், நயவஞ்சகர்கள், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த சஹாபியுடன் தகாத முறையிலே நடந்து கொண்டார் என்று ஒரு இட்டுக்கட்டுதல் நடைபெறுகின்றது. ஒருவர் முனாஃபிக்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எதிராக இந்த விடயத்தை இட்டுக்கட்டுகின்றார். இந்த செய்தியை மதீனா பூராகவும் பரப்புகின்றார். அதற்கு பிறகு சஹாபாக்களிலே சிலர் முனாஃபிக்களோடு அவர்களது கருத்துக்கு ஒத்து சென்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த தவறை செய்திருப்பார் என்று சந்தேகப்பட்டார்கள். அதிகமான சஹாபாக்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூய்மையானவர்கள், இந்த தவறை செய்திருக்க மாட்டார்கள் என்பதிலே கவனமாக இருந்தார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த தவறை செய்திருப்பார்கள் என்று கூறிய சஹாபாக்களுள் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து உதவியை பெற்றுக்கொண்ட மிஸ்தஹ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவராக இருந்தார். அவரும் முன்முறமாக இருந்தார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த தவறை செய்திருப்பார் என்பதிலே முன்முறமாக இருந்தார். இது அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிக கவலையாக இருந்தது. அவர் வறுமையிலே இருக்கின்றார். அவருக்கு நான் தான் உதவி செய்கின்றேன், எனது உதவியால் தான் அவர் வாழ்கின்றார். அப்படி இருந்தும் கூட எனது மகனுக்கு எதிராக இவர் செயல்படுகின்றார் என்று கூறி அவருக்கு கொடுத்து கொண்டிருந்த அந்த உதவியை அப்படியே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறுத்திவிடுகின்றார். இதற்கு பிறகு நான் கொடுக்க மாட்டேன் என்று வஹி இறங்கிக் கொண்டிருந்த காலம். அப்போது அல்லாஹு தஆலா வசனம் இறக்குகின்றான். அல்லாஹ் சொன்னான், வலா யஅ்தலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி ஐயுது உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ். உங்களிலே வசதியுள்ளவர்கள், நெருங்கிய சொந்தக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் முஹாஜிரீன்களுக்கும் அல்லாஹு தஆலாவின் பாதையிலே கொடுத்து கொண்டிருந்த அந்த சதகாவை தடுத்து கொள்ள வேண்டாம். அவர்கள் தவறு செய்திருந்தால் வல் யாஃபு வல் யஸ்பஹு, அந்த தவறை நீங்கள் மன்னித்து விடுங்கள். அதற்காக கொடுத்து கொண்டிருந்த உதவியை நிறுத்த வேண்டாம். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களது பாவத்தை மன்னிப்பது உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்று அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை அல் குர்ஆனிலே இறக்கினார். இந்த வசனம் இறங்கிய உடனேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிந்து கொண்டார்கள், இது இந்த வசனம் எனது தவறை சுட்டி காட்டித்தான் அல்லாஹு தஆலா இறக்கி இருக்கின்றான். நான் தான் மிஸ்தஹுக்கு எனக்கு சார்பாக செயல்பட வேண்டும், அப்பொழுதுதான் உதவி செய்வேன் என்று ஒரு நிபந்தனையை வைத்து கொண்டிருக்கின்றேன். அதனால் தான் அவன் எனக்கு சார்பாக இல்லாத போது உதவி செய்ய மாட்டேன் என்று உதவியை தடுத்து கொண்டேன். இது எனக்காக, என்னை தண்டிப்பதற்காக இறக்கப்பட்ட வசனம் என்று கூறி உடனடியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை திருத்தி கொண்டு மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, உங்களது கருத்து எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் உங்களுக்கு செய்யக்கூடிய உதவியை தொடர்ந்து செய்வேன் என்று உடனடியாக அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தௌபா செய்து அவர் செய்த அந்த சதகாவினுடைய நன்மையை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய ஏற்பாட்டை செய்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்களும் இந்த நிலைமையில் இருக்க வேண்டும். சில நேரங்களில் நாங்கள் சிலருக்கு உதவியை செய்வோம். அது பணத்தோடு தொடர்பட்ட உதவியாக இருக்க வேண்டும் என்றில்லை. சில நேரம் எங்களது பதவியோடு தொடர்பட்ட உதவியாக இருக்கும். நான் ஒரு அதிகாரத்தில் இருப்பேன், ஒருவருக்கு உதவி தேவைப்படும், எனது அதிகாரத்தை பயன்படுத்தி நான் இந்த உதவியை செய்து கொடுப்பேன். சில நேரம் எங்களது உடலோடு தொடர்பட்ட உதவியாக இருக்கும், அல்லது பணத்தோடு தொடர்பட்ட உதவியாக இருக்கும். எந்த உதவியாக இருந்தாலும் சரி, நாங்கள் இன்னொருவருக்கு செய்துவிட்டால் அந்த உதவிக்குரிய கூலியை அந்த நபரிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடாது, அல்லாஹு தஆலாவிடத்திலே இருந்து தான் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். அப்படி நாங்கள் அந்த நபரிடமிருந்து எதிர்பார்ப்போம் என்றிருந்தால் அவரால் தவறு வருகின்ற போது நாங்கள் அந்த உதவியை சொல்லி காட்டுவோம். சொல்லி காட்டினால் நாங்கள் செய்த அந்த சதகாவினுடைய நன்மையை அதே நிமிடம் இழந்து விடுவோம். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், சதகா என்பது எங்களுக்கு நிறைய நன்மைகளை விரைவாக தரக்கூடிய ஒரு வணக்கம். ஆகவே அந்த வணக்கத்தை பயன்படுத்தி நாங்கள் நிறைய நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதனை நாங்கள் சொல்லி காட்டி அல்லது பகிரங்கப்படுத்துகின்ற போது அதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அழிவதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே அதிலிருந்து எங்களை தடுத்து கொண்டு
எங்களது சதகாவினுடைய நன்மைகளை பாதுகாத்து கொள்ள முயற்சிப்போம். அப்படியான நல்லடியார்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.